சாலா எங்க ரூமுக்கு வந்து எங்களே யாருன்னு கேக்குது. இருங்கடா உங்களை பாத்துக்கிறேன். யாருப்பா அவங்க? மீட்டிங்க்கு நடுவுல கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம. யோ, அவனுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்யா. அதாவது ஏய் எதுவும் பேசாத, ஒழுக்கமா கிளம்பி அவங்களை வெளியே போக சொல்லு. ராஜா அப்பவே சொல்லுச்சு இவனுங்க பகல் ஃபுல்லா இங்க இருக்கானுங்கன்னு. இப்போ நைட்லயும் வந்துட்டானுங்க. ஏய் யோ, நம்மளை பத்தியா பேசுறாங்க? இருக்காது பாஸ், ஏதோ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பிரச்சனை போல. நீ இதுக்கு உடந்தையா? இல்ல, நானும் மாட்டிட்டு தானே முழிச்சிட்டு இருக்கேன். சாலா அவ்வளோதான் லிமிட் உனக்கு. நான் பானிபூரி கடையிலே, இவ பீடா கடையிலே, இவ டீ கடையில வேலை செஞ்சு இந்த ரூமுக்கு ரெண்ட் கொடுக்குது. நீ பெரிய இடத்த வேலை பார்க்குது. உனக்கு சம்பளமே கொடுக்காத கம்பெனி சேர்த்து நாங்க பார்க்கணுமா? லாவணை பாஸ் கன்ஃபார்ம் நம்மளை தான். இது அதெல்லாம் தேவையில்ல. இனிமேல் அவங்க இங்க வரக்கூடாது. வந்தானுங்க சாலா காத்தி எடுத்து கழுத்து சொல்லுங்க. இரு, டென்ஷன் ஆகாதீங்க, நான் பேசிக்கிறேன். நீங்க பொறுமையா இருக்கு. ஓகே, சொல்லுவேன் தெரியலையே. சாலா பயந்து ஓடிட்டானுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ரோஷினி ஆண்டி இருக்காங்களா? தூக்கம் தூக்கம் வரல, நைட் ஷிஃப்டே நான் பகல்லே தூங்கிட்டேன். அது நைட் ஷிஃப்ட்னு சொன்னாங்களா? ஆமா, 10 மணிக்கு மேலவா 10,000 ரூபா தரேன்னு சொன்னாங்க. இந்த கத்தியை கூட ஐயோ, நான் இல்லப்பா.